வாரத்துல 2 நாள் இந்த இடியாப்பம் சேல் பண்ணிட்டு வருவாங்க. வெளிய போய் பார்க்கறதுக்குள்ளேயே ஆள் இருக்க மாட்டாரு. இன்னைக்கு ஒரு வழியா பார்த்துட்டேன். இடியாப்பத்தையும் வாங்கிட்டேன். நைட் டின்னருக்கு இந்த இடியாப்பத்த நல்லா வேக வச்சு பொடிச்சு, தக்காளி சாதம் எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி செஞ்சோம்னா, இது ரொம்ப நல்லாருக்கும். இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்றதுன்னு நேத்தே முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் தான் ரெடி பண்ணலான்ட்டு இருந்தேன். இத பண்றதுக்கு 1 1/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசிய மத்தியானமே ஊற வச்சுட்டேன். ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு மிக்ஸர் ஜார்ல மாத்தி, 1 கைப்பிடி அளவுக்கு சாப்பாடு. இது கூட 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சு ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதில 1 டம்ளர் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். அத கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கரையிற அளவுக்கு கரைச்சு எடுத்துக்கலாம். குப்பையெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா வடிச்சிட்டு சூடா அந்த மாவுலயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, ஒரு குக்கர் ஹீட் பண்ணிட்டு அதில தேங்காய் எண்ணெய் ஊத்தி கட் பண்ண தேங்காய் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனோனே இந்த மாவ சேர்த்து குக்கர் மூடியில விசில் கேஸ்கட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணோம்னா சூப்பரான கலத்தப்பம் ரெடி. இது ரெடி ஆனோனே எடுக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு எடுத்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு நல்லா சாஃப்ட்டாவும் புசு புசுன்னு இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.